ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளை இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அது என்னென்ன அறிவிப்பு அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். செய்தி வெளியீடு எண் 188. அதாவது சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1,00,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வன களப்பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,200 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 1,00,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அதே மாதிரி அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் 2,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாயாகவும், பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை 50,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அதே மாதிரி சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியமாக 1,200 ரூபாயும், மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வன களப்பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியமாக 1,100 ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள், சமையலர்கள், சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதிய பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவர்களுடைய குடும்பத்திற்கு குடும்ப ஓய்வூதியமாக 1,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் மேற்கூறிய பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் இறந்த பணியாளர்களின் இறுதிச் சடங்கு செலவினங்களுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அறிவிப்புகள் மூலம் தற்போதுள்ள சிறப்பு காலமுறை ஊதிய பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களும் இத்தகைய பணியிடங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 1,50,000 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தார். அதாவது இப்போது வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே வேலை செஞ்சு இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த சில ஓய்வூதியம் வந்து கிடைக்க போகுது. 2,000 ரூபா வாங்கிட்டு இருந்த இடத்துல இப்போது மாதத்துக்கு 3,400 ரூபா ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1,400 ரூபா உயர்த்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வேலையை விட்டு நிற்கிறப்ப, ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்ப 1,00,000 ரூபாயாக இருந்த 1,00,000 ரூபாய் ஒட்டுமொத்தமாக கொடுக்குற தொகை வந்து இப்போது உயர்த்தி இருமடங்காக உயர்த்தி 2,00,000 ரூபாயாக வழங்குறாங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. இந்த அப்டேட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் வந்து நிறைய பேர் பயனடைவாங்க. அதனால் இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.